ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 4 கிலோ மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஆயில் கொஞ்சமும் கீ கொஞ்சமும் பிரித்து போட்டுக்கோங்க. ஆயிலை விட கீ கொஞ்சம் அதிகம் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்மெல் சூப்பராக இருக்கும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 மட்டும் போட்டால் போதும். 1 கிலோ பிரியாணிக்கு 6 to 7 வெங்காயம், 5 பச்சை மிளகா, 4 to 5 தக்காளி பழம் போட்டுக்கணும். எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு உப்பெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. பெரிய ஸ்பூனில் 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 3 to 3 டீஸ்பூன் மிளகா பொடி, 3 டீஸ்பூன் சீரக பொடி, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் பொடி இது 3யும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிகிற முடி நல்லா வதக்கி விடுங்க. நல்லா தண்டோடு இருக்கிற மாதிரி 2 கட்ட அளவுக்கு கொரியாண்டர் லீஃபும் ஒரு 1.5 கட்ட அளவுக்கு மின்ட் லீஃபும் போட்டுக்கணும். 100 to 150 கிராம் தயிர் போட்டுக்கோங்க. ஒரு லெமனை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆக்சுவலா இது எல்லாத்தையும் மொத்தமா போட்டு மசாலாவோட சேர்ந்து தான் விசில் விடணும். ஆனா அந்த அளவுக்கு பெரிய குக்கர் கிடையாது நம்ம கிட்டக்க. கொஞ்சமா உப்பு, மிளகா பொடி, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டும் போட்டு மட்டனை ஒரே ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்து வச்சிருக்கேன். எந்த கப்ல அரிசி அளக்குறீங்களோ அதே கப்ல தண்ணி அளந்துக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு தண்ணி எடுத்தா போதும். தண்ணி கொஞ்சமும் இல்லாம எல்லாத்தையும் வடிகட்டிட்டு நல்லா அரிசியை சேர்த்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு குழையாம சூப்பரான அரிசி உதிரி உதிரியா கிடைக்கும் உங்களுக்கு. எப்போ தண்ணியும் அரிசியும் சமமா வருதோ அப்படி லிட்டை போட்டு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி தம்மு விட்டுருங்க. 20 to 25 மினிட்ஸ் தாராளமா தம்மு போட்டுருங்க. தம் போடுறதுக்கு முன்னாடி மறந்துடாம தாராளமா நிறைய நெய் போட்டு தம் போடுங்க. பிரியாணியோட அரோமாவே அதுல தான் இருக்குது. சூப்பரா உதிரியா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம எப்படி இருக்கு பாத்தீங்களா பிரியாணி? கண்டிப்பா ஒன் டைம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க.